ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு ரெவன்ஸ் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம படிக்க போகிற கதையோட பேர் அப்பாவின் மீசை. கதையை படிக்கலாமா? அனுவிற்கு அப்பாவை பற்றி பல விஷயங்கள் பிடிக்கும். அவர் செய்யும் பிரகாசமான காகித விளக்குகள், கரகரப்பான வெங்காய பக்கோடாக்கள், அழகான காகித ஆமைகள் எல்லாமே பிடிக்கும். அவர் மாடிப்படியில் குதூகலமாக துள்ளி ஏறுவார். மாமாவுடன் விளையாட்டாக பைல்வான் சண்டை போடுவார். விருந்தினர்கள் வந்தால் அவர்களை எப்போதும் சிரிக்க வைப்பார். அனுவிற்கு அப்பாவை பற்றி இந்த எல்லா விஷயங்களும் பிடிக்கும். ஆனால் அனுவுக்கு மிகவும் பிடித்தது என்ன தெரியுமா? அப்பாவின் மீசை. காலையில் அப்பா சவரம் செய்யும் போது அனு அவரை உற்று கவனிப்பாள். 2 விரல்களுக்கிடையே கத்தரிக்கோலை பிடித்து கொண்டு வெட்டு வெட்டென்று வெட்டு மீசையை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் இடது பக்கம், கொஞ்சம் வலது பக்கம். ஐயோ அப்பா, முடியாது முடியாது, உங்கள் மீசையை குறைக்காதீங்க, அப்புறம் உங்க கூட பேச மாட்டேன். அப்பா குளித்து விட்டு வந்ததும் அனு ஒரு குட்டி சீப்பை எடுத்து அவரது மீசையை அழகாக சீவி விடுவாள். பின் மீசையை 2 பக்கங்களும் பிடித்து முறுக்கி விடுவாள். இப்போதுதான் அப்பாவின் மீசை விரைப்பாக பெருமையாக தெரியும். முடிஞ்சிடுச்சு, கல்யாணமா பார்த்துக்கணும், சரியா என்று விரட்டுவாள். அப்பா நல்ல சட்டையும் தலைப்பாகையும் போட்டுக்கொண்டு இடுப்பு பட்டியில் வால் மாட்டிக்கொண்டு ஒரு பெரிய குதிரையில் ஏறி சென்றால் எவ்வளவு அற்புதமாக இருப்பார் என்று நினைத்தாள் அனு. மூக்கு கண்ணாடி போட்ட படை வீரர் மாதிரி. உண்மையில் அனுவிற்கு மீசை வைத்திருப்பவர்கள் எல்லோரையும் பிடிக்கும். அவள் தோழி டூட்டுவின் அப்பா போல. டூட்டுவின் நிஜ பெயர் ஸ்மிருதி. அவருக்கு அடர்த்தியான மீசை, ஒரு பெரிய குண்டு சீப்பு வேண்டும் அவரது மீசையை சீவுவதற்கு. டூட்டியின் அப்பா நன்றாக டென்னிஸ் விளையாடுவார். ஆனால் உண்மையில் அவர் ஒரு மல்யுத்த வீரராக இருக்க வேண்டும். ஒரு அடுக்கு தலைப்பாகை அணிந்து கொண்டு பெரிய தடியை தோளில் வைத்து கொண்டாரானால் அற்புதமாக இருப்பார். ஷாஹிலின் அப்பாவிற்கு பென்சில் போல மெல்லிய மீசை. அவர் எப்படி அதை அவ்வளவு மெல்லிசாக செதுக்கிக் கொள்கிறார் என்று வியக்கிறாள் அனு. அவர் ஒரு உயரமான கருப்பு தொப்பி அணிந்து கொண்டு நீண்ட கருப்பு அங்கி மற்றும் கருப்பு கண்ணாடி போட்டுக்கொண்டால் தொலைக்காட்சியில் திருடர்களை பிடிக்கும் துப்பறிவாளர் போல இருப்பார். ஆனால் பக்கத்து வீட்டு தாத்தாவுடைய மீசைதான் எல்லாவற்றையும் விட மிகச் சிறந்தது. ஒரு பெரிய வெள்ளை மேகம் வானத்திலிருந்து கீழே வந்து அவரது மூக்கிற்கு கீழ் வாழ்வது போல. அவரது வாய் மேகத்திற்கு பின்னால் ஒளிந்திருக்கிறது. மேகம் வழிமறைக்கும் போது எப்படி தாத்தாவால் சாப்பிட முடியும் என்று கவலைப்படுகிறாள் அனு. தன் மூக்கிற்கு கீழ் ஏன் மீசை வளரவில்லை என்று வியந்தாள் அனு. ஒவ்வொரு நாள் காலையிலும் சோப்பை ஈரமாக்கி நிறைய நுரையை உண்டாக்கி பல வகையான மீசைகளை வைத்து பார்ப்பாள். என் மீசைதான் மிகச் சிறந்தது என்பாள். தூய வெள்ளையாகவும் மிக மென்மையாகவும் இருக்கிறது. எவ்வளவு நன்றாக இருக்கிறது இல்லையா என்று மகிழ்ச்சியுடன் கேட்கிறாள் அனு. இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கணும் நீங்க. No disliking. Please. Thanks. Bye. Have a great day.